நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, புதிய வருடத்தின் முதல் கடவுள் வணக்க நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமா, ஆக்சுவலா கடவுள் வணக்கம் 6 நாள் போயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நீங்க உங்களுடைய சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க. ஸோ மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திப்பதில் புதிய ஆண்டில். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாலையில ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கிறான். போன ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்குது. இந்த பள்ளத்தை கடந்து என்ன பண்ணணும், அந்த பக்கம் போகணும். அப்போ என்ன பண்றான், பள்ளத்தை கடக்கிறதுக்கு ஒரு பெரிய பலகை ஒண்ணு என்ன பண்றான், அரேஞ்ச் பண்றான். அது மேல போட்டு அந்த என்ன பண்ணலாம், தாண்டி போகலாம். அப்போ பின்னாடி இன்னொருத்தன் வர்றவன் என்ன பண்றான், அந்த பள்ளத்துக்கு ஏற்றார் போல ஒரு உருளையான ஒரு கல் என்ன பண்றான், தள்ளி உருட்டிக்கிட்டே வரான். கரெக்டா அந்த பள்ளத்துக்குள்ள போறான். அந்த பள்ளம் என்ன ஆயிடுச்சு, மூடிடுச்சு. என்ன பண்றான், அந்த கல் மேல ஏறி போயிடுறான். இந்த பலகை எடுத்துட்டு வந்தவன் பார்க்க, ஆஹா இதுக்கு பலகை தீர்வு இல்லை போல, அப்போ அந்த உருண்டையான கல்லு தான் தீர்வுன்னு சொல்லி இந்த பலகையத்துக்கு தூர போட்டுட்டு இவன் போட்ட கல்லை நான் போவானான்னு சொல்லி அந்த கல்லை என்ன பண்ணிட்டான், உருட்டி விட்டுட்டு இவன் அதே மாதிரி இன்னொரு கல்லை என்ன பண்றான், உருட்டிட்டு வரான். உருட்டி வந்து போகணும். அந்த நேரம் இன்னொருத்தன் என்ன பண்றான், பின்னாடி வந்தவன் பாக்குறான், நடுவில் அதே பள்ளம் இருக்குது. இவன் வெயிட் பண்றான், இவன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தவன் பின்னாடி 2-3 அடி ஓடி வந்து ஒரே ஜம்ப்ல என்ன பண்ணிட்டான், பள்ளத்தை தாண்டி போயிட்டான். இவன் இப்ப யோசிக்கிறான், அப்ப இதுக்கு பள்ளத்துல கல்லு போடுறது தீர்வு இல்ல, நம்ம ஓடி வந்து என்ன பண்ணிடலாம், ஜம்ப் பண்ணிடலாம். இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கல்ல இவன் உருட்டி இருந்தான் இல்லையா, அந்த கல்ல ஓரம் தள்ளி வச்சுட்டு அதே மாதிரி பின்னாடி ஒரு 4 அடி வந்துட்டு வேகமா ஓடி வந்து ஜம்ப் பண்ண போனா. ஆனா இவனால அவன மாதிரி என்ன பண்ண முடியல, பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான். ஜம்ப் பண்ண முடியல, பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஐடியாக்கள் தோணும். அதாவது நமக்கு தோணக்கூடிய ஐடியாஸ் கரெக்டான ஐடியாவே இருக்கும். ஆனா பல நேரங்கள் என்ன பண்றோம், பலரை பார்த்து நாம வந்து அது மாதிரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு நமக்கு தோணுன அந்த அறிவை கூட யூஸ் பண்ணாம போயிடுவோம். அப்படி செய்ய கூடாது. சூப்பர். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆளிதர்சனம் பார்க்கலாம். ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. சோதனைகள் பறந்தோட, வேதனைகள் கலைந்தோட, சோதனைகள் பறந்தோட, வேதனைகள்
என் வாழ்வை நீ காப்பாயே, என் வாழ்வை நீ காப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. உடல் நோய்கள் குணமாக மனநோய்கள் மாறிட, எம் சோகம் நீ தீர்ப்பாயே, எம் சோகம் நீ தீர்ப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. இன்னல்கள் சூழ்ந்தாலும் இடர்களில் வீழ்ந்தாலும், என் பலமாய் நீ வருவாயே, என் பலமாய் நீ வருவாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நல்ல சிறப்பா நம்ம தொடங்கியாச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம நியூ இயர் தொடங்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது 7வது நாள் வந்துட்டோம். இந்த 7வது நாள்ல டாபிக் நமக்கு எப்படிப்பட்டதான் நமக்கு அமைய போகுது? ஸோ கடவுள் 7 நாள்ல உலக படைச்சாருங்கிற மாதிரி புதிய ஆண்டின் 7வது நாள்ல இருக்கிறோம். ஸோ இன்னைக்கான சிந்தனை என்னன்னா, அந்த கதையில உள்ள மாதிரி தான். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த புதிய ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் தொடங்கும் போதும் இந்த கூகுள்ல சில சர்ச் பண்ணி பார்ப்பேன். 2025 2025 இது மாதிரி கடந்த ஆண்டுகள்ல என்னென்ன இருக்கு, அதிகப்படியாக எடுக்கப்பட்ட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் அவங்க நம்ம இப்படி ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் அடிப்படையில் ஒரு பெரிய லிஸ்ட் என்ன பண்ணாங்க வந்துச்சு. ஸோ அப்போ அதை இந்த ஆண்டும் கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் பேசி பார்க்கலாம். மேபி அந்த லிஸ்ட்ல நாமளும் கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். நாம கூட அந்த மாதிரியான ரெசல்யூஷன் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனா அதுல பின்குறிப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது எடுக்கப்பட்ட ரெசல்யூஷன் அப்படியே ஃபாலோ பண்ணப்பட்டுச்சான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அப்படி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ரெசல்யூஷன், நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், மேபி இந்த வருஷம் கூட நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போறேன், என் உடல் எடையை கொடுத்து அப்படியே நான் ஃபிட்டா என்ன பண்ண போறேன், இருக்க போறேன். சிம்பிளா சொல்லணும், நான் ஜிம்முக்கு போக போறேன் அப்படிங்கிற நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ். இந்த நிகழ்ச்சி பதில் அன்பர்கள் கூட பலர் என்ன பண்ணிருக்கலாம், எடுத்துருக்கலாம். எடுத்து இதை சொல்லும் போது கண்டிப்பா சமூக வலைதளத்துல வந்து ஒரு வீடியோ காட்சி என்ன அப்படின்னா, நியூ இயர் 1ஆம் தேதி முடிச்சு 2ஆம் தேதி ஒரு பையன் என்ன பண்றான், ஜிம்முக்கு போறான். போனா ஜிம் பாத்தீங்கன்னா பயங்கர கிரௌடடா இருக்கு. அவனே டவுட் ஆகி போறான், இதுதான் நம்ம ஜிம்மா ரெகுலரா போற ஜிம் இதுதானா, இன்னும் இவ்வளவு பெரிய கிரௌட் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ஜிம் மாஸ்டர் ட்ரைனரை கூப்பிட்டு கேட்கறான், சார் என்ன சார் நம்ம ஜிம்மா இவ்வளவு கூப்பிட்டு? ஆமா ஆமா, நியூ இயர் ஆரம்பிச்சிச்சுல, இன்னும் ஒரு 10 நாளைக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, போயிட்டாரு. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, எல்லாரும் இந்த ரெசல்யூஷன்ஸ் இருக்கிறோம், உடலை வடிவாக வைத்துக் கொள்வதற்கு, எல்லாருக்கும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளும், எல்லாருக்கும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். பட் ஆனா
அதை தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்றோம், செய்யறோமா? அதுதான் இங்க கேள்வி. ஒருவேளை இந்த வருஷம் நம்ம அப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதை முழுமையாக நிறைவேற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வணக்கங்கள். இதோ இன்று திருப்பாடல் 72 பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த திருப்பாடலை நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அரசருக்குரிய ஒரு திருப்பாடலாக, ஒரு அரசர் எவ்வாறு ஆட்சி செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த பாடலை நமக்கு அமைகின்றது. இறைவா, அரசருக்கு உமது நீதியை அருளும், அரசரின் மகனுக்கு உமது நேர்மையை வழங்கும் என்கின்ற அந்த வார்த்தையோடு ஒரு அரசன் ஆண்டவருடைய அருளை பெற்று ஆண்டவருடைய வல்லமையோடு ஆண்டவருடைய அந்த முன்மாதிரியை கொண்டு அவன் அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் உணர்த்துகின்றது. ஆகவே எதற்காக இறைவனுடைய அருள் அரசருக்கு தேவை என்பதை பார்க்கும் பொழுது, அவர் உமது மக்களை நீதியோடு ஆளவும் ஏழைகளை நியாயத்தோடு காக்கவும் என்கின்ற அந்த வார்த்தை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு வழங்குகின்றார். ஆகவே இது அரசருக்கான ஒரு மன்றாட்டு மட்டுமல்ல, மாறாக இந்த திருப்பாடலிலே மறைந்திருக்கும் ஒரு மாபெரும் உருவம் என்னவென்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இந்த அரசராக நம்மிடையே அவர்
ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்த்துவதுதான் இந்த திருப்பாடல். ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இறைவனின் இதயத்தோடு ஆளும் அரசராக. இந்த அதிகாரம் என்பது ஏதோ ஆட்சி செலுத்துவதற்காக, பிறரை அடக்குவதற்காக, பிறரை துன்புறுத்துவதற்காக அல்ல, மாறாக இரக்கமுள்ள இதயத்தோடு அன்பு செய்வதற்காக. அரசருக்குரிய ஒரு ஆட்சி என்பது தன்னுடைய படைபலமோ, தனக்கு இருக்கக்கூடிய செல்வமோ, தன்னிடம் இருக்கக்கூடிய நிறைய மக்களோ என்கின்ற பொருட்களை மையப்படுத்தியது அல்ல, மாறாக நீதியும் நேர்மையும் தனது ஆட்சியின் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு திருப்பாடலாக இது அமைகின்றது. ஆம், இந்த திருப்பாடல் மக்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு அரசராக அரசன் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒரு தலைமை ஆசிரியர் எப்பொழுதும் மதிய வேளைகளை தன்னுடைய மாணவர்களோடு தரையில் அமர்ந்து அவர் உணவருந்துவாராம். ஏனென்று அவரிடம் கேட்ட பொழுது, மக்களோடு மக்களாக, மாணவர்களோடு மாணவர்களாக அமர்ந்து உண்ணும் பொழுதுதான் அவர்களுடைய உணர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்பதை அவர் விளக்கி கூறினாராம். அதுபோல ஒரு அரசன் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களோடு உறவாடி அன்பு செலுத்தி அவன் ஆட்சி செலுத்தும் பொழுதுதான் மக்களுக்குரிய தலைவனாக அந்த அரசன் உருவாகுகிறான் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, எல்லா நாடுகளும் தலைவணங்கும் ஒரு அரசர், அதாவது தர்சீசு அரசர்கள் காணிக்கை கொடுப்பர், அரேபியாவின் அரசர்கள் பணிவுடன் விழுந்து வணங்குவர் என்று திருப்பாடல் கூறுகின்றது. ஆகவே இது ஏதோ மற்ற அரசுகளை அடிமைப்படுத்தி அவர்களை வெற்றி கொள்வது அல்ல, மாறாக இது ஒரு அன்பின் வெற்றி. இரக்கத்தால், நீதியால், நேர்மையால் மற்ற உறவுகளை சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு அன்பின் வெற்றியாக இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அரசரின் முன்பாக தலை வணங்குவது என்பது ஏதோ பயத்தால் அல்ல, அவர் முன்பாக நாம் வணங்காவிட்டால் அவர் நம்மை அழித்து விடுவார் என்கின்ற பயத்தால் மக்கள் வணங்குவது உண்மையான ஆட்சி அல்ல, மாறாக அன்பின் மிகுதியால், அந்த அரவணைப்பின் மிகுதியால், உயர்ந்த மதிப்பின் மிகுதியால் மக்கள் அரசரின் முன்பாக தலை வணங்குவதுதான் உண்மையான அரசாட்சி. ஆகவே அந்த அரசாட்சியிலே அரசராக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இதயத்தை நாம் காணிக்கையாக்க வேண்டும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, அரசர் என்பவர் ஏழைகளின் அழுகுரலை கேட்கும் அரசராக அவர் ஆட்சி செலுத்துகின்றார். உதவியற்ற ஒரு ஏழை அழைக்கும் பொழுது, அவர் கூவி அழைக்கும் பொழுது, நலிவுற்றவர்கள் அங்கே கூக்குரலிடும் பொழுது ஆண்டவர் அங்கே அவர்களை காத்து வழிநடத்துகின்றார். இதுதான் உண்மையான அரசரின் அடையாளம். அரசர் என்பவர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மந்திரிகள், மற்ற செல்வந்தர்கள் அவர்களோடு உறவாடுபவர் மட்டுமல்ல, மாறாக ஏழை எளியவர்கள், ஒதுக்கப்பட்டோர், புறம் தள்ளப்பட்டோர் மற்றும் இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டோர் ஆகிய எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற ஒரு அரசராக அவர் செயல்படும் பொழுது உண்மையான இறையாட்சி அங்கு வெளிப்படுகின்றது. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் தொழுநோயாளிகளை தொட்டார், பாவிகளோடு அமர்ந்து உண்டார், விதவை பெண்ணின் மகனை உயிர் பெற்றெழச் செய்தார், ஏழை எளியவர்களோடு அவர் உறவாடினார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருந்து நாம் இந்த மண்ணிலே உறவாட வேண்டும், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மையான படை வீரர்களாக நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்த திருப்பாடல் நமக்கு வழங்குகின்றது. ஆகவே நான் யாருடைய கண்ணீரை துடைக்கின்றேன்? உதவியோடு வருபவர்களுக்கு நான் உதவி செய்ய காத்திருக்கின்றேனா? என்னுடைய அதிகாரத்தை, என்னுடைய பதவியை நான் எவ்வாறு பயன்படுத்துகின்றேன் என்பதை சிந்தித்து செயல்பட இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மனதில் வைத்துக் கொள்வோம், நாம் அன்புடன் செயல்படும் போதெல்லாம்
இயேசுவின் அரசாட்சி அங்கே துவங்கப்படுகின்றது. ஆகவே இந்த திருப்பாடலின் அழைப்பை ஏற்று நாம் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இயேசு கிறிஸ்துவின் வழி செல்வோம். அவரின் இறையாட்சியை இம்மண்ணிலே மலர செய்வோம். ஜெபிப்போமாக. அன்பு இயேசுவே, இதோ நாங்கள் இரக்கமும் நீதியும் நேர்மையும் கொண்ட உமது உண்மையான சீடர்களாக இம்மண்ணிலே வாழவும், உமது இறையாட்சி இம்மண்ணில் வளர எங்களையே அர்ப்பணித்து உழைக்கவும் வேண்டிய வரம் தாரும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடந்த ஆண்டுகளில் மக்களால் எடுக்கப்பட்ட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ், தீர்வுகள், தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க. அடுத்ததா கலெக்ட் பண்ணதுல என்னன்னு பார்க்கும் பொழுது செகண்ட் பிளேஸ் கோஸ் டு, ஆமா, எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா, என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, கோபத்தை நான் குறைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த தீர்மானத்தை எடுத்திருக்காங்க. நானே ஒரு 5-6 தடவை எடுத்திருக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் எடுக்கிறது தான். ஆனா அது நம்மளால கடைபிடிக்க முடியுதா அப்படின்றத நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு கோவப்படுறோம், எதுக்காக கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோம் அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசிச்சோம்னா இந்த கோவப்படுறதுக்கான வேலையே நமக்கு இருக்காது. கண்டிப்பா நம்ம யாருமே அதை செய்யறது கிடையாது. இல்ல இவ்வளோ தடவை நானே சொல்றேன் 5-6 தடவை எடுத்திருக்கேன் அப்படின்னா எல்லாருமே இந்த தீர்மானத்தை பல ஆண்டுகள் என்ன பண்ணிருப்போம், எடுத்திருப்போம். மேபி ஃபாலோ பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்போ எல்லாருக்கும் தெரியுது கோபப்படக்கூடாது, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. பட் அதுக்கான முயற்சியை சரிவர செஞ்சோம்னா நிச்சயமா கோபத்தில் நமக்கு விடுபட முடியும். சூப்பர். அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஜனவரி 7. புனித ரெய்மண்ட் பென்யபோர்ட். ஸ்பெயின் நாட்டில் பார்சலோனா அருகிலுள்ள வில்லா பிரான்சா தே பெனத்திஸ் பகுதியில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1175ஆம் ஆண்டு பிறந்தார் ரெய்மண்ட் பென்யபோர்ட். இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் 20வது வயதில் திருச்சட்ட பேராசிரியராக பணியாற்றினார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய பென்யபோர்ட் பொலக்னாவில் இருந்த சாமிநாதர் துறவு மடத்தில் சேர்ந்து தன் 47வது வயதில் அருட்குருவானார். திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் கேட்டுக்கொண்டதன் பேரில் திருச்சபை சட்டங்கள் அனைத்தையும் தொகுத்து எழுதிய ரெய்மண்ட் பென்யபோர்ட் தாழ்ச்சி மற்றும் ஜெபத்தினால் கடவுளுடன் மிக நெருக்கமான உறவை வளர்த்துக் கொண்டார். அரசர் ஜேம்ஸ், புனித பேதுரு நொலாஸ்கோ ஆகியோருடன் இணைந்து உபகார அன்னை சபையினை தோற்றுவித்த இவர் மூர் இனத்தவர்களால் அடிமைகளாக பிடிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றினார். கிபி 1238ஆம் ஆண்டு சாமிநாதர் சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருட்தந்தை பென்யபோர்ட் தன் சபையின் விதிமுறைகளை திருத்தி அமைத்து இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார். எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து பார்சலோனா, டியூனிஸ் போன்ற இடங்களில் பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பி ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை ரெய்மண்ட் பென்யபோர்ட் கிபி 1275ஆம் ஆண்டு தன் 100வது வயதில் விண்ணகம் சென்றார். திருச்சட்ட பேராசிரியராக பணி செய்து திருச்சபை சட்டங்களை தொகுத்து எழுதி மக்களுக்கு நற்பணிகளைச் செய்த அருட்தந்தை ரெய்மண்ட் பென்யபோர்ட்டினை திருத்தந்தை 8ஆம் கிளெமெண்ட் கிபி 1601ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி திருச்சட்ட வல்லுநர்கள் மற்றும் வழக்குரைஞர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ரெய்மண்ட் பென்யபோர்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வழக்குரைஞர்கள் தங்களது பணிகளை நேர்மையோடு செய்வதற்கு இறைவன்
மன வலிமையினை அருளும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அதிகப்படியான இந்த நியூ இயர் உடைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம் இல்லையா, அதுல அடுத்ததா என்ன பிளேஸ் இருக்கு? ஸோ கடந்த ஆண்டுகள்ல எடுக்கப்பட்ட அந்த தரவுகளின் அடிப்படையில் 3ஆம் இடத்தை பெறப்போவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் எடுத்திருப்பாங்க இதே மாதிரி. இந்த ஆண்டு நான் என்னுடைய மொபைல் யூசேஜ், சோஷியல் மீடியா யூசேஜ் எல்லாம் என்ன பண்ண போறேன், குறைச்சிக்க. நாளைக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர்த்து அதை குறைக்க முடியுமான்னு பார்த்தோம்னா தெரியல. ஆனா அதாவது குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனா நாம குறைச்சிக்கிறோமான்னு தான் தெரியல. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் இதுவும் என்ன ஆகுது, எப்படி கோபப்படக்கூடாது, கோபத்தை குறைச்சிக்கணும், அது ஒரு தேவையில்லாத பழக்கம் அப்படின்னு தெரியுதோ, அதுபோல் இந்த விஷயமே என்ன இருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு சோஷியல் மீடியா யூசேஜ். சொல்லும்போது நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மொபைல், ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மொபைல் ஹேண்ட்செட் ஒன்று வச்சிருந்தாரு. அப்போ கேட்டேன், என்ன மச்சான் இப்படி வச்சிருக்க, இதில் என்ன ஃபோனோட யூசேஜ் என்ன, ஃபோன் கால் வந்தா பேசுறதுக்கு பண்ணா இதில் இது பண்ணணும், அவ்வளோதான், இதுக்கு இந்த ஃபோன் போதுமே, எதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஸ்மார்ட் ஃபோன்லாம் அப்படின்னாரு அவர். இப்போ 2-3 வருஷம் கழிச்சு அவர் திரும்ப பார்த்தா அப்படின்னா இருக்கிறதுல ஹைஃபையான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வச்சிருந்தாரு. கேட்டா இப்ப இதுலதான் எல்லாமே இருக்கு, டெக்னாலஜியா எல்லாமே இதுவா இருக்கு. அதே போல அவர்கிட்ட இருந்தோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நாம வந்து ஒரு முடிவு எடுத்து ஏதோ சம்திங் செய்கிறோம், பட் ஆனால் நம்மளால அதை தொடர்ச்சியாக செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பண பரிவர்த்தனை அப்படிங்கிறப்போ யூபிஐல நிறைய பணம், அதாவது நம்ம வந்து ரொக்கமாக பணம் எடுத்து செலவு செய்வதை காட்டிலும் ஆன்லைன்ல ஈஸியாக என்ன பண்ணிக்கிறோம், டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அதற்கு ஏற்ற கீபேட் மொபைல்ஸ் என்ன இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்லலாம் இருக்குது. ஸோ ஒருவேளை எனக்கு அந்த மொபைல் யூசேஜ் என்னை வந்து நான் மொபைலை வச்சிருக்கிற மாதிரி இல்லை, மொபைல் தான் என்னைய வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த மாதிரியான எளிய ஹேண்ட்செட்ஸ் சேஞ்ச் பண்றது இதெல்லாம் நல்ல நல்ல தீர்வாக அமையும். ஒருவேளை நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் இந்த வருஷம் அதை யாரும் எடுத்திருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். சூப்பர். வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ₹10,000 பணத்தோடு பணப்பை ஒன்றை காணவில்லை. தொலைத்துவிட்டு நின்றான் பணக்காரன் ஒருவன். போன இடமெல்லாம் போய் பார்த்தான், கிடைக்கவில்லை. அதிர்ச்சியில் தடுமாறியவன் தண்டோரா போடச் சொன்னான். பணப்பையை கண்டெடுப்பவனுக்கு ₹2,000 பரிசு. கண்டெடுத்தார் ஏழை ஒருவர். பணக்காரனிடம் தந்துவிட்டு பரிசுக்காக நின்றார். பணத்தை திரும்பி பார்த்துவிட்ட அந்த பணக்காரன் ஒரு எத்தன், கடைந்தெடுத்த கஞ்சன். அறிவித்த பரிசு பணத்தை தர மனமில்லாமல் மூளையை கசக்கி யோசித்தான். புயலென செயல்பட்டான். பரிசை மறுத்தது மட்டுமன்றி பழியை வேறு அந்த ஏழை மீது போட்டு விட்டான். 10,000 பணத்தோடு பையிலே ஒரு வைர மோதிரமும் இருந்ததே, எங்கே? வழக்கு மன்றத்தில் வேறு புகாரித்து விட்டான். ஐயந்திரிவர வழக்கை விசாரித்த ஊரக நீதியரசர் குற்றம் சுமத்தப்பட்டவரின் பரிதாப நிலையை பார்த்தார். அன்றிரவு அமர யோசித்தார். மறுநாளே அதிரடி தீர்ப்பை வழங்கிவிட்டார். செல்வந்தரே, உன்னுடைய பைக்குள் ₹10,000 பணத்தோடு வைரம் ஒன்று இருந்ததாக சொல்லுகிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். வைரம் இருக்கும் பைதானே உன்னுடைய பை. இது வைரம் இல்லாத பை. இது உன்னுடையதல்ல. இது யாருடையது என்று யாருக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிக்கும் வரை இந்த ஏழைக்கே பணமும் பையும் சொந்தம் என தீர்ப்பளிக்கிறேன். நக்கலாக முடித்தார். கவலைப்படாதே பணக்காரா, மீண்டும் தண்டோரா போட்டுப்பார். வைரத்தோடு உன் பணப்பை ஒருவேளை கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஆறறிவு அநீதியையும் அறிவிக்கும், நீதியையும் நிலைநாட்டும். பேராசை பிரியர்களுக்கு வானம் கூட எல்லை கிடையாது. மனிதன் மார்தட்டுகிறான். அந்த நிலத்தை தாத்தா வாங்கினார், இந்த நிலத்தை அப்பா வாங்கினார், இதோ அடுத்த நிலத்தை நான் தான் வாங்க போகிறேன். கல்லறை நிலமும் மார்தட்டுகிறது. இவன் தாத்தாவை நான் வாங்கினேன், இவன் அப்பாவை நான் வாங்கினேன், இதோ இவனையும் நான் தான் வாங்க போகிறேன். சிறப்பான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கடந்த சில ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ். அதுல டாப் 10 என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். 4வது இடம் என்ன? 4வது இடம் என்னன்னா, இது நம்ம எப்பவுமே பேசிட்டு இருக்க ஒண்ணுதான். குடும்பத்தோட நம்மளுடைய நேரத்தை வந்து செலவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முடிவுகள் நம்ம எடுத்திருப்போம். இது யார் எடுத்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா சொல்ல போனா ஆண்கள் தான் நிறைய எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை பலு அதிகமா இருக்கிறதுனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருக்கலாம். இல்ல வந்து ஆஃபீஸ்
ஆஃபீஸ்ன்னு இருந்திருக்கலாம், இல்ல நண்பர்கள் இருந்து சுத்தலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காக ஒவ்வொரு வருடமும் வந்து நான் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை எடுத்துட்டு அதை நம்ம செய்யாமலே இருப்போம். ஸோ இந்த ஆண்டாவது நான் வந்து என்னோட குடும்பத்துக்கான ஒரு நேரத்தை கொடுத்து அவங்களுக்காக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றத முடிவு எடுக்கணும். நிச்சயமா நீங்க சொல்லும்போது கண்டிப்பா ஆண்கள் நிறைய முடிவு எடுத்து செய்ய வந்திருப்பாங்க. வீட்டுல அது புதிய என்ன திடீர்னு இந்த மனுஷன் நம்மளோட உட்காந்து சாப்பிடுறாரு, திடீர்னு இந்த மனுஷன் நம்மளோட உட்காந்து கதை பேசுறாரு, சரியில்லையே அப்படின்னு தோணுறதுனால கூட பாதியில் என்ன பண்ணிருக்கலாம், நின்றுக்கலாம். இல்ல டெய்லி இரவு 8 மணிக்கு சாப்பாடு, அப்புறம் ஒரு குடும்ப ஜெபம், இதெல்லாம் நம்ம ஒன்றா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் என்ன பண்ணிருக்கலாம், ஆரம்பிச்சிருக்கலாம். அப்புறம் காலப்போக்கில் பிஸியாக இருக்கிறேன், அந்த நேரம் பத்தலை இந்த நேரம் பத்தலைன்னு சொல்லி அதை என்ன பண்ணியிருப்போம், ட்ராப் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் குடும்பத்தினருக்கான நேரம் கண்டிப்பாக எல்லோரும் செலவிட்டே ஆக வேண்டும். அது நியூ இயர் ரெசல்யூஷனாக மட்டும் இல்லை, எந்த நேரத்துலையுமே எப்போதும் நம்ம குடும்பத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆதரவை, ஒரு அடையாளத்தை நம்ம காட்டுகின்ற பொழுது அந்த குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஸோ அந்த வகையில் குடும்பத்தினரோட நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயங்கள் லிஸ்ட்டில் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று நேற்றைய செய்தியின் தொடர்ச்சியாக இயேசுவின் ஒப்பீட்டு திறன். நல்ல ஆளுமைகள் தங்களுடைய பணியிலும் வாழ்விலும் பல திறன்களை பயன்படுத்துகின்றார்கள். திறன்கள் கூட கூட அவர்களுடைய ஆளுமையும் கூடுகிறது. இயேசு பல்வேறு திறன்களை பயன்படுத்தினார். வகைப்படுத்தும் திறன், கேட்டகரைசேஷன் ஸ்கில், ஒப்பீட்டு திறன், கம்பேரிசன் ஸ்கில் என்று பல திறன்களை பயன்படுத்தினார். மனிதர்களை வகைப்படுத்தி ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து அவரிடம் இருக்கிற நல்லவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடம் இருக்கிற தீமைகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் நாம் ஒப்பிடுவது நம்முடைய வாழ்வின் தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு திறன், ஒரு உத்தி. இயேசு இந்த உத்தியை பயன்படுத்தினார். பல எடுத்துக்காட்டுகள், அவற்றில் ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மத்தேயு நற்செய்தி 20:26 நாம் வாசிக்கின்றோம். இயேசு தன்னுடைய சீடர்களை பிற மக்கள் தலைவர்களைப் போல இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர்கள் வேறு, நீங்கள் வேறு என்று ஒப்பிடுகின்றார், வேறுபடுத்தி காட்டுகின்றார். மத்தேயு நற்செய்தி 20:25 பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். 26 உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் அடக்கி ஆளுகிற தலைவர்களாக, டாமினேட்டிங் லீடர்ஷிப், நீங்கள் பணிவிடை செய்யும் தலைவர்களாக, சர்வன்ட் லீடர்ஷிப் இருக்க வேண்டும் என்று ஒப்பிடுகின்றார். அவர்களுடைய தலைமை பண்பு வேறு, உங்களுடைய தலைமை பண்பு வேறு என்று வேறுபடுத்தி காட்டுகிறார். எனவே நம்முடைய வாழ்விலும் இந்த ஒப்பிடுகின்ற திறனை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒப்பிடுவது என்பது நல்ல ஒரு திறன். அது நம்மை, நம்முடைய பணிகளை, நம்முடைய ஆளுமையை செதுக்க, கூர்மைப்படுத்த, மேம்படுத்த உதவுகிறது. பல்வேறு விதமான தலைமை பண்புகள் இருக்கின்றன. அது ஒரு வகைப்படுத்தும் திறன். அந்த வகைகளில் எந்த வகை நல்ல வகை, எந்த வகை நமக்கு பொருத்தமான வகை. ஆகவே பல்வேறு விதமான தலைமை பண்புகள் இருக்கின்றன. அவற்றில் உங்களுக்கு தேவையானது பணிவிடை தலைமை. பிறருக்கு பணிவிடை செய்கின்ற தலைமை தான் உங்களுடைய தலைமை. அவர்களுடைய தலைமை என்பது அடக்கி ஆளுகிற தலைமை. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்னும் புகழ்பெற்ற வாக்கியத்தை இயேசு சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் இந்த ஒப்பீட்டு திறனை பயன்படுத்தி பிறரிடம் உள்ள நல்லவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறரிடம் உள்ள தீமைகளை நாம் விட்டுவிட வேண்டும். இவ்வாறு பணிகளையும் வாழ்வையும் ஆளுமைகளையும் நாம் ஒப்பீடு செய்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்வின் தரத்தை மேம்படுத்துகிறது, நம்முடைய ஆளுமையை மேம்படுத்துகிறது. இயேசுவைப் போல நாமும் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் கடந்த ஆண்டு முழுவதும் எடுத்த அந்த புதிய ஆண்டில் எடுத்துட்டு போய் ஒரு தீர்மானங்கள், இதை நான் எப்படியோ செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நிறைய லிஸ்ட் எல்லாம் பார்த்திருப்போம். அடுத்த லிஸ்ட்ல என்ன பட்டியல்? லிஸ்ட்ல 5வது இடத்தை பெறப்போவது என்ன நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆண்டு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய மன அமைதிக்காக எதை பற்றி நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டேன், அப்படி இப்படிலாம் என்ன பண்ணியிருப்போம், முடிவுகள் எடுத்திருப்பேன். எனக்கு டிப்ரெஷன் தரக்கூடிய எந்த விஷயத்தில் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிறோம், எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் எல்லாவற்றையும் பற்றியும் கவலைப்படக்கூடிய ஒரு நபராக என்ன பண்றோம் இருக்கிறோம். பல நேரங்கள்ல வீடுகள் நம்முடைய அம்மாக்கள் தான், நான் எனக்கெல்லாம் எதை பற்றியும் கவலை இல்லப்பாம்பாங்க, ஆனால் அம்மாக்கள் தான் 1000 கவலைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க.
ஸோ அப்படி இது என்ன ஆகுனா, இது நான் என்னுடைய மனநலத்தை வந்து நல்ல விதமாக வச்சிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மனநலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம முதல் பார்த்தோம் இல்லையா, உடல் ஆரோக்கியத்திற்காக ஜிம்முக்கு போகிறது, ரெண்டாவது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்போ அந்த வகையில் இந்த மனநலம் என்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அது முக்கியமாக இருக்கிறப்ப தான் அந்த லிஸ்ட்டில் சொல்கிறாங்க ஓவராலாக இந்த டாப் 10 அப்படின்னு போடுறப்ப 5வது இடத்துல வந்து ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டுகள் அது 2025 இருக்கலாம், 24 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, நான் மன அமைதிக்காக இந்த ஆண்டு என்ன பண்ணுவேன், செலவிடுவேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். அப்ப உண்மையாகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தால் நிச்சயமாக நாம் நல்லதாகவும் இருக்க முடியும், நல்ல மனநலத்தோடு நம்மால் இருக்க முடியும். கண்டிப்பா முடியும். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த கடந்த சில ஆண்டுகளாக நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் நிறைய எடுத்திருப்பாங்க. அதுல ஒரு டாப் 10 லிஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல 5 ஆல்ரெடி பார்த்தாச்சு. 6வது இடம் என்ன? 6வது இடம் என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை நான் வந்து விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் இல்லையா. பெரும்பாலும் கெட்ட பழக்கம்னா ஆண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கணுமா? இல்ல அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தா இப்போ போதை பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில சாப்பிட்றதே ஒரு ஹாபியா வச்சிருப்பாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப ஹாபியா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கெட்ட பழக்கமா நினைத்து நான் வந்து இந்த ஆண்டு இதெல்லாம் தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுத்து நம்ம விடுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா. எனக்கு இதை சொல்லும் போது இந்த லண்டன் டேஸ்ல 40 நாட்கள் பாத்தீங்கன்னா கறி சாப்பிடாம இருப்பாங்க. அது எவ்வளவு கடினமாக ஒரு சிலருக்கு வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம். ஆனா அந்த 46 நாள் ஈஸ்டர் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த 40 நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ஸோ அது போல இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் பல நேரங்கள்ல என்னிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தீய பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு 10-15 நாள் நம்மளால தாக்கு பிடிச்சி இருக்க முடியுது, அதுக்கு மேல இருக்க முடியுதா தெரியல. ஒருவேளை இருந்து அதை சாதித்தவங்களும் இருக்கிறாங்க, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வகையில. ஸோ அப்போ இந்த வருஷம் இதே போல என்னுடைய தீய பழக்கம் ஒன்றை விடணும் அப்படின்னு யாரும் ரெசல்யூஷன் எடுத்திருந்தீங்களா? கண்டிப்பாக அதில் விடாமுயற்சியோடு இருந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து. ஓகே. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது வாழ்விலே மகிழ்ச்சி இல்லாமல், ஒரு மன நிறைவு இல்லாமல் நாம் வாழ்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் நாம் பிறரை மன்னிக்க முடியாமல் இருப்பதே. இதோ நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் இப்படி கூறுகிறார், "The weak can never forgive. Forgiveness is the attribute of the strong." நாம் எப்போது பிறரை மன்னிக்கின்றோமோ அப்போது நாம் வலிமை உள்ளவர்கள் ஆகிறோம். ஆனால் நம்முடைய வழக்கமான சிந்தனை என்ன? 2 பேருக்கிடையே ஒரு மாற்று கருத்து இருக்கும்போது நான் அவனை மன்னித்து விட்டால் நான் சிறுமை அடைகின்றேன், அவன் பெரியவனாகி விடுகிறான், எனவே நான் மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரு மனப்பான்மையோடு நாம் வாழ்கிறோம். நண்பர்களே, உள்ளத்திலே மகிழ்ச்சி எப்போது வந்து நிறையும் என்றால் நாம் மற்றவர்களை மனதார மன்னிப்பது. அந்த மனதார என்ற அந்த வார்த்தையை பாருங்கள். அந்த மன்னிப்பு என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து அப்படியே பொங்கி வெளியே செல்லும் போது வெளியிலிருந்து நமது உள்ளத்திலே மகிழ்ச்சி அப்படியே வந்து நிறைகிறது. மன்னிக்கின்றவன் தான் மனிதன், மன்னிக்கின்றவன் தான் புனிதன் என்பது எல்லா மதங்களிலும் நாம் பார்க்கின்ற ஒன்று, மத தலைவர்களும் நமக்கு போதித்திருக்கின்ற ஒன்று. அதனால்தான் காந்தியடிகள் நம்மை அறிவுறுத்தும் பொருட்டு இப்படி கூறுகின்றார், பலவீனமானவர்கள் பிறரை மன்னிக்க முடியாது, பலசாலிகள்தான் பிறரை மன்னிக்க முடியும். எனவே நான் பிறரை மன்னித்து வாழ்விலே மகிழ்ச்சியோடும் ஆற்றலோடும் வாழ்வதற்கான ஒரே வழி மன்னிப்பு மட்டுமே. காந்தியடிகள் கூறுவது போல, மன்னிக்க முடியாமல் பலவீனர்களாக நாம் வாழ்வதை விட்டுவிட்டு மனதார மற்றவர்களை மன்னித்து பலசாலிகளாக வாழ்வோம், வெற்றியோடு வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நியூ இயரோடைய முடிவுகள், அதாவது தீர்மானம் எடுத்திருப்போம் இல்லையா, அதுல அடுத்ததா பட்டியல்ல என்ன இருக்கு? அடுத்ததா விடணும் இல்ல ஸ்டார்ட் பண்ணணும், என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லையா ரெசல்யூஷன். அதுல இது வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. ஓகே. சோ 7வது இடத்தை பெறக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கடவுளோடு அதிகப்படியான நேரம் 7வது இடத்துல இருக்கு. ஓகே. செலவிடுவேன். நான் டெய்லி ரெகுலரா சர்ச்சுக்கு போவேன், ரெகுலரா பைபிள் ரீட் பண்ணுவேன், ரெகுலரா ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ இப்போ இதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸாக கடந்த சில ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. மேபி நம்மள கூட சில பேர் என்ன பண்ணிக்கலாம், நான் ரெகுலராக இனிமேல் வந்து காலை பூசை ஒவ்வொரு பங்குலையும் வந்து காலைல இந்த பங்கினுடைய நேரத்தை பொறுத்து 5 மணி 5:30 6 6:30 அந்தந்த நேரங்களில் இருக்கும். ஸோ இப்போ அந்த நேரத்தில் காலை திருப்பலையும் நான் ரெகுலராக என்ன பண்ணுவேன், அட்டன் பண்ணுவேன். ஸோ இந்த தீர்மானத்தில் பொதுவாக என்ன அப்படின்னா, இந்த வயதானவர்கள், வயதில் பெரியவர்கள், அவங்களுக்கு வந்து இறைவனோட உடனிருப்பு என்னங்கிறத அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதனால அவங்க எடுக்கிற அந்த ரெசல்யூஷனை கரெக்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் அதில் அதிகமாக தடுமாறுறாங்க அப்படிங்கிறத ஒரு பின்குறிப்பு என்ன பண்ணிருந்தது அதில் போட்டிருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஆண்டு நான் கடவுளோடு அதிகப்படியான உறவை நெருக்கப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்கிறேன் அப்படின்னா அதை தொடர்ந்து செய்ய வாழ்த்துக்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சிகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு உரையாட மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி கூறுகிறேன். மத்திய மாநில அரசுகளுடைய உறவை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்திய மாநில அரசு உறவு மிக மிக முக்கியமானது. எதற்காக என்றால், நாட்டினுடைய ஒற்றுமை, நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய அமைதி, நாட்டினுடைய வளர்ச்சி, இவை அனைத்திற்கும் அது மிக மிக அடிப்படையானது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பிரிவு 251 என்ன சொல்லுகிறது என்றால், பல நேரங்களில் 249 250 இவையெல்லாம் பாராளுமன்றத்திற்குள்ள அதிகாரம், அந்த சூழலில் எப்படி அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கு பல நேரங்களில் சட்டமன்றங்களுக்கும் சட்டம் இயற்றி இருக்கிறது, பாராளுமன்றமும் சட்டம் இயற்றி இருக்கிறது அதே தலைப்பில். அப்ப என்ன நடக்கும், அப்ப என்ன உரசல் வரும் அப்படிங்கிறத பற்றி பேசுது. 249 அங்க இங்க சட்டம் இல்லை, இந்த பட்டியலில் இருக்கிறது அது சட்டம் ஏற்றுகிறது. காரணம், தேச நலன் கருதி. 2வது உள்ளதுல அவசர கால பிரகடனம் அமலில் இருக்கும்போது அதற்குரிய அதிகாரத்தை பார்த்தோம். இப்போ ஒருவேளை 2 பேரும் சட்டம் ஏற்றிருக்காங்க, அப்ப என்ன நிகழும் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக மாநில சட்டமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்கிறது மாநில பட்டியலை பற்றி சட்டம் ஏற்றுவதற்கு. ஆனால் ஒருவேளை இந்த பொதுப்பட்டியல் போன்ற விஷயங்களில் நாடாளுமன்றமும் சட்டம் இயற்றியிருந்தால், நாடாளுமன்றம் இயற்றிய சட்டத்திற்கு முரணாக மாநில சட்டம் இருந்தால், அதுல நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் தான் செல்லுபடியாகும், மாநில சட்டம் செல்லுபடியாக. அதான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே சப்ஜெக்ட்ல 2 பேரும் சட்டம் இயற்றியிருந்தால் பாராளுமன்றத்திற்கு தான் முன்னுரிமையை தவிர மாநிலத்திற்கு அல்ல. காரணம், அது மீண்டும் அதை எதைதான் கோட்பட்டோம்னு சொன்னா, இது தேச நலனுக்கு எதிரானது, தேச பாதுகாப்புக்கு எதிரானது, தேச வளர்ச்சிக்கு எதிரானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தேச நலன் தான் முக்கியத்துவம் பெறுகிறதே தவிர மாநில நலன் அங்க அடிபட்டு போவதை நாம் பார்க்கிறோம். அது ஒருவேளை பாராளுமன்றம் மாநில சட்டம் ஏற்றுவதற்கு முன்னாலும் இயற்றி இருக்கலாம், பின்னாலும் இயற்றி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அங்கே பாராளுமன்றம் இயற்றிய சட்டமே நிலைத்திருக்கும் என்பதுதான் உண்மை. அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாடாளுமன்ற சட்டத்தில் இருக்கிற அந்த சில விஷயங்கள் மாநில சட்டத்திற்கு உள்ள விதிகளோட, அதாவது பாராளுமன்ற சட்டமும் இருக்கு, மாநில சட்டமும் இருக்குது. அப்ப இந்த மாநில சட்டத்தில் இருக்கின்ற சில விதிமுறைகள் பாராளுமன்ற சட்டத்திற்கு எதிராக இருந்தால் அந்த பகுதி செல்லுபடியாகாது. அது எங்க வரும்னா, கண்கரன் லிஸ்ட்ல, பொதுப்பட்டியல்ல 2 பேருமே சட்டம் இயற்றி இருக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது பாராளுமன்ற சட்டத்திற்கு முரண்படாமல் இருந்தா மாநில சட்டம் அமலில் இருந்து கொண்டே தான் இருக்கும், அதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அதே விஷயத்துல பாராளுமன்ற சட்டம் இயற்றி இருக்கின்ற விதிமுறைகளுக்கு மாநில சட்டத்தின் விதிமுறைகள் எதிராக இருந்தால் அது செல்லுபடியாகாது. அது அப்புறம் பெரிய போராட்டம் நடத்தி ஒண்ணு அது பாராளுமன்றம் அதை மாத்தணும், இல்ல உச்ச நீதிமன்றம் அதற்கு ஒரு உறுதியான தீர்ப்பு சொல்லணும். உதாரணமா இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்தோம்னா, இப்ப நீட்டு போன்ற விஷயங்கள், இப்ப இதுல அப்படிதான். இப்ப மாநில சட்டமன்றமும் சட்டம் இயற்றி இருக்கு, எங்களை நீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. பாராளுமன்ற சட்டம் இயற்றி இருக்கு, நாடு முழுவதும் நீட்டு தான் அமுல்படுத்தும். இப்ப பார்த்தா கடைசியில மாநில சட்டத்தின் செல்லுபடி ஆகல. நம்ம மத்திய அரசுகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கவர்னர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறோம், குடியரசுத் தலைவருக்கு மனு அனுப்புறோம், நாங்க ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் உச்ச நீதிமன்றத்திலையும் கேட்கிறோம். பல நேரங்களில் உச்ச நீதிமன்றமே இதுல முழுமையா தலையிடுறது இல்லை. ஏன்னா அது தேச நலனுக்காக அது உருவாக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தான் பல நேரங்களில் மாநிலங்கள்
மாட்டிக்கொள்ளுகின்றன. அப்போ ஆனாலும் அரசியலமைப்பு சட்டம் என்ன தெளிவா சொல்லுதுன்னு சொன்னா, ஒருவேளை அப்படியெல்லாம் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்திற்கு தான் முக்கியத்துவம், அதுக்கு தான் முதல் உரிமை. அதற்கு முரண்பாடாக இருக்கின்ற மாநில சட்டங்கள் அல்ல மாநிலத்தினுடைய விதிமுறைகள் அந்த கண்டிப்பா செல்லாது அப்படிங்கிறத வந்து பிரிவு 251 மிக தெளிவாக விளக்கி விடுகிறது. சோ நம்ம ஒரு மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்காக ஒரு சட்டம் ஏற்றி வைக்கலாமே தவிர அது மிக எளிதல்ல. அல்லது மாநிலத்தினுடைய தனித்தன்மையை புரிந்து கொண்டு மத்திய அரசாவது கொஞ்சம் இறங்கி வரணும். சரி, ஓகே, இந்த மாநிலத்திற்கு நான் விலக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அது ஒரு அமெண்ட்மெண்ட் ஏதாவது போட்டு கொண்டு வரணும். ஆனா அப்படி கொண்டு வருவதற்கு வந்து இணக்கமான கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற பொழுது அது நடக்குமே தவிர எதிரெதிர் கொள்கைகள் கொண்ட கட்சிகள் இருக்கிற பொழுது அது நடக்கவும் வாய்ப்பில்லை. அதான் வந்து இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்களினுடைய நலனை முதன்மையாக கொண்டு ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட சட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக ஆட்சியாளர்களும் அதை புரிந்து கொள்வார்கள் என உறுதியாக நம்புகிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான இந்திய ராக்கிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடந்த ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட நியூ இயர் தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. அதுல அடுத்ததா லிஸ்ட்ல வருது என்ன? அடுத்ததா என்ன இருக்குன்னா லிஸ்ட்ல இந்த ஆண்டு ஏதாவது ஒண்ணு புதுசா நான் வந்து கத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது புதுசா வந்து ஒரு டெய்லரிங் கத்துக்கணும்னு நினைப்போம். அதை நீங்க கத்துக்கிறதுக்குள்ள ஆர்வம் செலுத்தலாம். இல்ல சமையல் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம், அதுல ஒரு ஆர்வத்தை காட்டலாம். இல்ல ஏதாவது ஒரு புதிய திறமையை நான் வளர்த்துக்கொள்ளணும்னு நினைச்சிருப்போம். இந்த ஆண்டுல நீங்க அந்த தீர்மானத்தை எடுத்து அதுல வந்து நீங்க முன்னாடி போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா இது கடந்த ஆண்டுகள் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இது இருக்குன்னா இந்த ஆண்டு நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஆனா இதுல நம்ம தெளிவா இருக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு தான், ஏதாவது கத்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இல்லாம எதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அதையும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அதை நம்மளால என்ன பண்ண அடைய முடியும். பல நாள் கடைசி வரைக்கும் இந்த ஆண்டு ஜனவரி தொடங்கி இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் இந்த வருஷம் ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்து எதையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலன்னா எதையும் நம்மளால கற்றுக்கொள்ள முடியாது. சோ அதனால விழிப்போட இருப்போம். இன்னும் இது போல வர விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா பயிர்களோட பனி பராமரிப்பு. பனிக்காலத்தில் என்ன பராமரிக்கணும்? பனிங்கிறது உங்களுக்கு தெரியும், காலையில் நம்ம நடந்து போனால், தோட்டத்துக்கு நடந்து போனால் மூச்சு விட கூட முடியாது. அந்த மாதிரி பனி பார்த்துருக்கோம்ல, அடர்ந்த பனி. எவ்வளோ உயரத்தில் இருக்கும்? தரையிலேருந்து 5வது அடி உயரத்தில் இருக்கும். கல் மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கும் ஒரு சில பகுதியிலலாம். அந்த மேலே இருக்க மேக கூட்டம் வந்து இறங்கி இந்த இடத்துல நிற்கிற மாதிரி கல் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன தொல்லை வரும்? இந்த பயிர்கள் மூச்சு விட முடியாது. பயிர்கள் மூச்சு விடலைங்கிறப்ப அதோட ஓரம்லாம் கருப்பாயிடும். பனிக்கருகள், எல்லா பயிருமே அப்படி கருகள் வரும். இப்போ நான் என்ன செய்யணும்? முடிஞ்ச வரையிலும் காலையில் ஒரு 8 மணிக்கு பாருங்கள், அந்த கருமையாக இருக்கக்கூடிய பகுதி கீழே இறங்கிருச்சா. ஏன்னா 9 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் தான் பயிர் உணவு தயாரிக்கும். சரியா சாமி? 9 to 12 மிஞ்சி போனால் 1 மணி நேரம் சேர்த்து 1 மணி வரலாம். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூரிய ஒளி நம்ம பயிர்களில் படுற மாதிரி இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் எடுத்து விடணும். இந்த பனி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? வெறும் தண்ணியை ஸ்ப்ரேயரில் ஊற்றி அது மேலே இப்படி காட்டினோம்னாலே அந்த பனி விளையிடும். வெறும் தண்ணியை இல்லை, என் பயிருக்கும் சேர்ந்து ஒரு நன்மை செய்யணும். ஈயம் கரைசல், வேஸ்ட் டீகம்போசர், மீன் அமிலம், பஞ்சகாவியம், இது விலை கம்மியோ குறைந்த அளவில் கூட கலந்து அது கூட கொடுக்கலாம். எனக்கு இலையெல்லாம் ஓரம் கருகிருச்சு, கருப்பாயிடுச்சு, கருப்பு ஆயிட்டுருக்கு, இலையெல்லாம் அப்படி வதங்கின மாதிரி இருக்குது, உள்ள மஞ்சள் புள்ளி இருக்குது, சிவப்பு புள்ளி இருக்குது அப்படின்னு தோணுனா தயவுசெய்து பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் அப்படியே ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, அல்லது சூடோமோனாஸ் அப்படியே ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. இந்த பவுடரை 2 கிலோ வாங்கி இந்த தண்ணியில் கலந்துங்க, வெறும் தண்ணியோட கலந்துக்கங்க, தெளிச்சிருங்க. பனி பராமரிப்பு ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா இந்த டைமில் நோய்வாய்ப்பட்டு ஒரு பயிரை வச்சுருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வெயில் காலத்தில் அது தாங்கவே தாங்காது. அதிகமான இம்சையை கொடுத்துரும். இதுவே எப்படின்னா தென்னை மரம்
உயரமாக இருக்குங்களா? மாமரம், சப்போட்டா எல்லாம் உயரமான பயிர்களா? அதே மாதிரி பப்பாளி என்ன பிரச்சனை வரும்? மாவு பூச்சி பிரச்சனை வரும். பனி வறட்சி இருந்ததுன்னா மாவு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும், பேன் தொல்லை அதிகமாக இருக்கும். அது வரவிடாமல் பண்ணணும்னா ஈரம் முக்கியம். பயிர்களை ஈரமாக வச்சுக்கணும். குறைந்த தண்ணீர் ஆனால் தொடர்ந்த தண்ணீர். புரிஞ்சுக்கிட்டிங்களா? தண்ணியை தெப்பமாக நிறுத்தக்கூடாது, செடியை தொடரமாக நிறுத்தக்கூடாது, செடியிலேருந்து தள்ளி நிறுத்தணும். இப்போ தென்னை மரம்னா ஒரு 5 அடி தள்ளி அங்கே வச்சுக்கணும், ஆனால் தண்ணி கொடுக்கணும். பனிக்காலத்தில் பூ பயிர்கள் இருக்குது அப்படின்னா ஈரமாக வச்சுக்கிற மாதிரி தெளிச்சுக்கணும். அதிகமாக தெளிக்கணும். வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, தோட்டங்களாக இருந்தாலும் தெளிக்கணும். நீங்கள் ஆள் வச்சு தெளிக்கிறதா இருந்ததுன்னா ஒரு ஸ்ப்ரேயருக்கு இன்றைக்கி 60 ரூபா வரலும் கேட்குறாங்க. சரிங்களா? நான் இப்படி சொல்கிறேன், ஆனால் 60 ரூபா கொடுத்து நான் எத்தனை தடவை கொடுக்குறது அப்படின்னு நமக்கு ஒரு தொல்லை இருக்கும் இல்லைங்களா? அப்படி ஒரு தொல்லை இருக்கிறப்ப தான் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சில திரவங்கள் எதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு நின்று நமக்கு பலன் தருமோ அந்த மாதிரி திரவங்கள் பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு இப்போ ஈயம் கரைசல் வாங்குறீங்கன்னா 1 லிட்டர் 500 ரூபா தான், 550 ரூபா 600 ரூபா அப்படி சொல்லுவாங்க. அதை தயாரிச்சிங்கனாலும் 700 ரூபாய்க்குள்ளே 20 லிட்டர் கிடச்சிரும். நம்ம 1/2 லிட்டர் எடுக்கிறோம், 100 லிட்டருக்கு 1/2 லிட்டர் போட்டுக்குவோம். 20 தடவை பயன்படுத்தலாம் அந்த திரவத்தை. அப்போ அதை தெளிக்கலாம். அல்லது வேஸ்ட் டீகம்போசர் அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு 15-20 நாள் தாழும். அந்த அளவுக்கு நம்ம தள்ளிக்கலாம். அதே மாதிரி மற்ற இடுபொருள்கள் கலந்து மேலே சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி கடல் பாசி உரம்னு ஒன்று இருக்கும். அந்த கடல் பாசி உரம் ஒரு 1/2 லிட்டர் கலந்துக்கலாங்க. கலந்துக்கிட்டால் அந்த தண்ணியே ஒரு சத்தாக இருக்கும். ஒன்றுமே கிடைக்கலன்னு வைங்களேன், உங்கள் வீட்டில் மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா? மஞ்சள் தூளை கலந்துக்கங்க. 100 லிட்டருக்கு 100 கிராம் 100 லிட்டருக்கு 100 கிராம் மஞ்சள் கலந்திங்கன்னா அந்த திரவம் பார்த்தா மஞ்சளாக இருக்கணும். அப்படி என்ன அளவில் கலந்தா கலந்துருமோ அப்படி கலந்து அடிச்சிருங்க. ஓகேங்களா? இதை மட்டும் செய்யலாமா? இப்படி செஞ்சாலே பயிர் இந்த பனிக்காலத்தை மீறி கருகள் ஏற்படாமல், ஏன்னா இந்த வருஷம் பருவநிலை மாற்றத்தால் நமக்கு மழையும் கம்மி இல்லைங்களா? அதனால் இந்த வருஷம் பனி உக்கிரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் டேட்டா. அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை மீறி நம்ம வளர்த்து கொண்டு வரணும்னா கொஞ்சம் தயவுசெய்து இந்த காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் புதிய ஆண்டிற்கான அடுத்த தீர்மானம் என்ன. ஸோ அடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாய்ஸ் கேங்லையும் இப்படி ஒரு மீட்டிங் இருக்கும். ஏதாவது அந்த ஆண்டு தொடக்கத்தில் மச்சான் இந்த வருஷத்துக்குள்ள இந்த மாசத்துக்குள்ள கோவா போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வரணுங்கிற ஒரு பாய்ஸ் ட்ரிப்புக்கான பிளான் எப்பவுமே இருக்கும். எங்க கேங்லையுமே இது காலகாலமும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு தடவை கூட என்னால் எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ இப்போ என்னன்னா, இந்த மாதிரி நான் பயணப்படணும்னு விருப்பப்பட்ட இடங்களுக்கு இந்த ஆண்டு நான் என்ன பண்ணியிருப்பேன், போயிருப்பேன் அப்படின்னு சில நியூ ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் என்ன, எப்படி மேற்கொள்வது? இப்போ குடும்பமாக போனோம் அப்படின்னா அப்போ எல்லாரோட டேட் அண்ட் டைம் என்ன பண்ணணும், ஒத்து வரணும். அந்த டைம் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள், காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்குலாம் எக்ஸாம்ஸ் இல்லாமல் என்ன பண்ணணும், இருக்கணும். இன்னொன்று ஃபினான்ஷியலாக நம்ம அந்த டைம் என்ன வெல் ஸ்டடியாக இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஆண்டு நான் இந்த திருத்தலத்திற்கு செல்வதை என்னோட இலக்காக வச்சிருக்கிறேன் அப்படின்னு நியூ ரெசல்யூஷன் எடுத்தா அப்போ அதற்கு இன்றிலிருந்தே உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இந்த டேட்ஸ் ஃப்ரீ. முன்னாடியே ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே யாரெல்லாம் கூட்டு போறோமோ எல்லார்ட்டையும் பேசி இந்த நாட்கள் எல்லாரும் ஃப்ரீ பண்ணிக்குவாங்க. வேற எந்த வேலையும் என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க. ஸோ இதுக்குள்ள நமக்கான பொருளாதார தேவைகள் என்னென்ன நம்ம அதெல்லாம் ரெடியா வச்சுக்கணும். ஸோ அப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நிச்சயமாக அந்த ஆண்டில் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தலையாய பிரச்சனையான முடி பிரச்சனை, அதாவது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது, பெரிய பிரச்சனையாகவும் ஃபீல் பண்றாங்க. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இளநரை, பொடுகு தொல்லை, முடி உதிர்தல், அப்புறம் வழுக்கை, அதுக்கப்புறம் பேன் தொல்லை, இப்படி முடி பிரச்சனை, பொடுகு தொல்லை, இப்படி எல்லாம் இருக்கு. இதுதான் இன்னைக்கு ரொம்ப சஃபர் பண்றாங்க. இது வர்றதுக்கு காரணம் என்ன, இதுக்கு என்ன ரெமடிஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவா நம்ம தலைமுடி அப்படின்றது
நமக்கு வந்து ஒரு யாரா இருந்தாலும் சரி பார்க்கறதுக்கு வந்து முதல்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு லட்சணமா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்றது எல்லாரும் மக்களோட ஒரு இயல்பான மனிதனோட தோற்றத்துக்கு முக்கிய காரணம். அது ஒரு இயல்பு. ஸோ அதனால அதுல எதனா ஒரு குறைபாடு வரும்போது மக்களுக்கு வந்து இயல்பாகவே ரொம்ப அதுக்கு முதல்ல அதை சரி பண்ணணும் அப்படின்றது ஒரு இது. பட் இதோட அடிப்படையில் உள்ளுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அது. அதாவது ஒரு தலைமுடியில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஓவரால் அவங்க ஹெல்த்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்ற ஒரு வெளிப்பாடு தான் அது இந்த தலைமுடியில அது காமிக்குது. இப்போ முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நரமுடி அப்படின்றது வந்து பெருசா இருக்காது. கொஞ்சம் அதாவது முடி கொட்டுது அப்படின்ற பிரச்சனை தான் வரும். அது வந்து ஒரு 30, 35, 40 வயசுக்கு மேல தான் அது ஆரம்பிக்கும் பிரச்சனை. அப்புறமா என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலயே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. 20, 25 வயசுலயே நிறைய முடி கொட்டுற மாதிரி தெரியுது அப்படின்றது ஒரு 10 வருஷம் முன்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமா நரமுடி ரொம்ப அதிகமா வருது. ஒரு பக்கம் முடி கொட்டுது, ரொம்ப சின்ன வயசுலயே 10 வயசுலயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கங்க 1, 2 நரமுடி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தோட ஒரு வெளிப்பாடு. உடல் ஆரோக்கியத்துல சில குறைபாடுகள் அது வந்து காமிக்குது. மெயினா வந்து இந்த உடல் உஷ்ணம், ஊட்டச்சத்து குறைபாடு ஒன்று. இன்னொன்று அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ராத்திரி நேரத்தில் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து அவங்க வேலை செய்யறது, பகல்ல தூக்கம் கம்மி, வேலை டென்ஷன், எல்லா ப்ரெஷர் ஏற ஏற என்ன ஆகுதுன்னா, நம்ம இயற்கையாக சொல்றது தான். இப்போ அவருக்கு வந்து பித்தநரை அப்படின்னு சொல்லுவோம். அது 100க்கு 100 உண்மை. அதாவது உடம்புல பல்வேறு வகையான காரணங்கள்னால உடல் உஷ்ணம் அதிகமாகுது. அது இயற்கையாக அதை பேலன்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் நமக்கு தெரியல அல்லது நம்ம ஃபாலோ பண்ணல. உணவு முறையிலேயே அதை நம்ம கடைபிடிக்கல, செயல்முறையிலும் அதுக்காக கடைபிடிக்கல. ஃபாஸ்டா போயிட்டே இருக்கிறதுனால அந்த உடல் உஷ்ணம் அதிகமாக ஆக 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 ஃபர்ஸ்ட் வந்து அது அந்த நரமுடியா காமிக்குது. சரி, சில பேர் நினைக்கலாம் வெறும் நரமுடி தானே, அதுக்கு என்ன இருக்கு, ஒரு நம்ம ஹேர் டை வாங்கி போட்டா சரியா போயிடுச்சு அப்படின்னு. பட் அது வெறும் முடியல மட்டும் அது பிரச்சனை இல்லை. உடல் உஷ்ணம் உள்ளுக்குள்ள அதிகமா இருக்கிறதே வந்து நம்மளுடைய மற்ற வாழ்க்கைக்கு நிறைய நோய்களுக்கான ஒரு என்ன சொல்றது அர்லி சைனா அது இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ என்ஜின் இருக்கு, நம்ம பாக்குறோம் கார்ல. அந்த என்ஜினோட டெம்பரேச்சர் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருந்தால் தான் என்ஜின் நமக்கு ஸ்பீடா ஒரு ராங் போக முடியும். என்ஜின் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ஜினோட பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அதே தான் நம்ம மனித உடலுக்குமே. அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகள், கொஞ்சம் ஒரு நிதானமான வாழ்க்கை முறை இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம அதுக்கான தீர்வை நம்ம பார்க்கலாம். அதே போல உணவுல வந்து பார்க்கும்போது இளநரை, முடி உதிர்தல், பொடுகு தொல்லை, இதுக்கு எல்லாமே டயட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஜென்ரலா வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எல்லா நிறங்களிலும் உள்ள காய்கறி, கீரைகள், பழங்கள் சாப்பிடணும். அப்போ சாப்பிடக்கூடாததுன்னு எதுவுமே இல்லை. அப்போ நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல சத்துக்கள் குறைபாடின் வெளிப்பாடு தான் முடி பிரச்சனை ஒண்ணு. அடுத்தது இப்போ பேன் தொல்லை. பேன் தொல்லைக்கு வந்து உங்களுக்கு உடல் நல குறைவின் வெளிப்பாடு தான் பேன் தொல்லை. இது தனக்கே தானே உற்பத்தி ஆகும். சில டைம் மற்றவங்களால நமக்கு வரும். இதுக்கு வந்து ஹோம் ரெமெடியும் இருக்கு, ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. இப்போ ஒரு 2 ஹோம் ரெமெடி உங்களுக்கு பேன் தொல்லைக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதம் இல்லையா, அக்டோபர் நவம்பர்ல சீத்தாப்பழம் நிறைய கிடைக்கும். நீங்க பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த சீடு இருக்குல்ல, சீத்தாப்பழம் விதை கொட்டை, அதை கழுவி வெயில காய வச்சுக்கோங்க. பேன் தொல்லை யாருக்கு இருக்கோ நல்லா ஒரு 50 கிராம் அந்த சீடை எடுத்து ஒரு தோராயமா எடுத்துக்கோங்க. எடுத்து தூள் பண்ணி அதை தலையில வந்து எண்ணெயில மிக்ஸ் பண்ணி தலையில அப்ளை பண்ணிடுங்க. நைட்டு காலையில குளிப்பாட்டுங்க. இது ஒரு ஹோம் ரெமெடி பேன் தொல்லைக்கு. இன்னொன்னு வந்து இஞ்சி சாறு ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுல எலுமிச்சை சாறு ஒரு 5 ஸ்பூன் இல்ல 5 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அது முடி இருக்கிறத பொறுத்து. அப்போ நீங்க அந்த சின்ன குழந்தையா இருந்தா அதுக்கு அளவு கம்மி, பெரியவங்களா இருந்தா கொஞ்சம் அளவு ஜாஸ்தி. அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்ல காலையில ஒரு 6 மணிக்கு அதை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 2 hours 3 hours அப்படியே இருக்கட்டும். அப்புறம் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். இதெல்லாம் ஹோம் ரெமெடி. இது எல்லாமே ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. இதே போல பொடுகு தொல்லை, அதுக்கெல்லாம் வந்து ஹேர் பேக் இருக்கு. அந்த பேக்கை போட்டுட்டு நீங்க தண்ணி தெளிச்சு தேய்ச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஷாம்பு, அதுவே டிடி, அதாவது டிராண்ட்ரஃபுக்கு மெடிசன், புரியுதுங்களா? அதை நாங்க கொடுக்குறோம்.
அதை அப்ளை பண்ணும்போது பொடுகு தொல்லை போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம பொதுவா இப்போ எல்லாத்துக்கும் காரணம் உடல் உஷ்ணம்னு சொன்னா இந்த ஆயில் பாத் ரொம்ப 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 முக்கியம். இந்த ஆயில் பாத்ல பல வகை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நல்லெண்ணெய் எடுத்து சூடு பண்ணி வார்மா மசாஜ் கொடுக்கறது தலைக்கு, அப்புறம் பாடி ஃபுல் அப்ளை பண்ணி குளிக்கிறது. இது வந்து நார்மலா பாடி ஹீட்டை குறைக்கும், உங்களுக்கு முடி பிரச்சனை எல்லாத்துக்கும் நல்லது. இதே ஒரு மதுபான வகைக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டார் ஒருத்தர், அவரை இதுல இருந்து மீண்டு எடுத்து வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நல்லெண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் இஞ்சி கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி போட்டுட்டுக்க. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டுக்க. போட்டுட்டு சிம்ல வச்சு அந்த சீரகமும் அந்த இஞ்சியும் அதுல நல்லா வெந்துடணும். அப்ப அது நுரையா வரும், அந்த நுரை எல்லாம் போயிட்டு அது வரைக்கும் சிம்ல வச்சு பாயில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. ஆறின பிறகு ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு அந்த இஞ்சியும் சீரகத்தையும் யார் குடிப்பழக்கம் உள்ளவங்களோ அவங்க அதை மென்னு சாப்பிட்டுருணும். அப்புறம் அந்த காய்ச்சின எண்ணெய் இருக்குல்ல, அதை வந்து தலை முதல் கால் வரை தொடர்ந்து 3 நாள் இது மாதிரி செய்து தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் 3 நாள் அவருக்கு வந்து பாடியில இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது 3 நாள் கொடுக்கணும். இப்படி செய்யும் போது அவரும் படிப்படியாக அந்த குடிப்பழக்கத்தை வெளியே வரலாம். ஏன் இதை இங்க சொல்றோம் அப்படின்னா, குடிப்பழக்கம் ஒருத்தருக்கு இருந்தா அவங்க குழந்தைக்கு, அவங்க பேர குழந்தைக்கு அந்த ஜீன் வழியாக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறது ஆராய்ச்சியில இன்னைக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ உங்களை மாத்திரம் அது பாதிக்கிறது இல்ல, உங்க வாரிசையே வந்து அந்த மரபு அணு வழியாக பாதிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கறதையும் இங்க நினைவு கூறுறோம். இது போல நிறைய டிப்ஸ் நம்ம மாதா தொலைக்காட்சியில டெய்லி கொடுத்துட்டு வரலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மத்திய வாழ்க. அருமையான நம்ம ஊர் வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடந்த சில ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் டாப் 10 என்ன அப்படின்னு சொல்லி அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. இந்த முடிவை நம்ம சரியா எடுத்தனா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே சரியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முடிவு. கண்டிப்பா டெய்லி மார்னிங் நான் சீக்கிரமா எழுந்துப்பேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய காலையில எழுந்துக்க கூடிய அந்த ஒரு செய்யக்கூடிய அந்த செயல் தான் நம்மளுடைய நாள் முழுவதையும் நமக்கு வந்து சரிவர செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நமக்கு. கண்டிப்பா. அதாவது பல பேர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா சீக்கிரம் எந்திக்கணும் அப்படிங்கிறது. அதான் சொல்லுவாங்க, ஒருத்தன் நம்ம வழக்கமா காலைல 6 மணிக்கு எந்திக்கிறேன், நான் 5 மணிக்கு எழுந்திருக்க தொடங்குகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த நாள்ல எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஆகுது கிடைக்குது. ஸோ அப்போ அதிகாலை துயிலெழுதல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் ஆக்கப்போறோம் நம்ம செய்வதற்கு அதுக்கு நமக்கு வழிவகை என்ன பண்ணும் செஞ்சு கொடுக்கும். ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் அப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலன்னா தயவுசெய்து இந்த வருஷம் எடுத்து அதை ஃபாலோ பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. கடந்த ஆண்டுகள் என்னெல்லாம் இருந்துச்சு அதோட நம்மவும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷம் இதில் நான் எத்தனை, என்னுடைய லிஸ்ட்டில் எத்தனை வந்து இதில் டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாள் யாராவது திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஜேசு வசந்த் குமார் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி ஏஞ்சலின் எழிலரசி, மாமா வின்சென்ட் பால், அத்தை மேக்டலின் லில்லி, மச்சான் அருட்பணியாளர் BMJ அடைக்கலராஜ், பிள்ளைகள் ஷாம், ஷெர்லி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரியான் இன்ஃபான்டினோ இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, வின்சி, ஸ்டீஃபன், மெர்சி, பெனடிக்ட், டெய்சி, செல்லதுரை, நான்சி, ராஜேஷ், ரிஷா, மௌனிஷ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழா கோலம் பகுதி நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடின எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். அவங்களுக்கான இறை ஆசிரியம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறையாசிர் திருப்பாடல் 149:4.
ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அன்பர்களே, ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். எந்த மக்கள் மீது என்ன விருப்பம் கொள்கின்றார்? தொடக்கத்தில் இஸ்ரேல் மக்கள் நாடோடிகளாக வாழ்ந்தனர். அவர்களுக்கென்று அரசர்கள் கிடையாது, வாழ்வதற்கு ஒரு நாடு கிடையாது. அவர்கள் சாதாரண நாடோடிகள். ஆடு மாடுகளை மேய்த்து வந்த, மேய்ச்சல் நிலங்களில் தங்கி வாழ்ந்த சாதாரண மக்கள். பல்வேறு பலம் வாய்ந்தவர்களின் தாக்குதலுக்கு பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இவர்களை கடவுள் தம் மக்களாக தேர்ந்து கொள்கின்றார். பலவீனமானவர்களை தன்னுடைய மக்களாக தேர்ந்து கொள்கின்றார். இவ்வாறு இறைவன் ஏழை எளிய மக்களின் சார்பானவராக தம்மை வெளிப்படுத்துகின்றார். அந்த மக்களின் அடிமை நிலையை இறைவன் கண்ணோக்கி தாழ்நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முனைகின்றார். அதற்கு அவர் விருப்பம் கொள்கின்றார். எப்படிப்பட்ட விருப்பம்? அவர்களும் மற்றவர்கள் போல் மாண்போடு நடத்தப்பட வேண்டும். அவர்களும் மற்றவர்கள் நடுவில் மதிப்பு பெற வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழ்வதே இறைவனின் விருப்பமாக இருக்கின்றது. இன்றைக்கு சமுதாயத்தின் அனைத்து தரப்பிலும் ஒரு விதமான அடிமைத்தனம் வேரூன்றி இருப்பதை நாம் பார்க்கலாம். இத்தகைய அடிமைத்தனம் கிறிஸ்துவர்கள் மத்தியிலும் புறையோடி காணப்படுவது வேதனையிலும் வேதனை. ஆனால் இறைவன் அப்படிப்பட்ட தாழ்நிலையில் இருப்பவர்களின் மத்தியில்தான் காணப்படுகின்றார் என்பதை அறிந்து அவர்களுக்காக உழைக்கும் வரம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் மத்தியில் இருக்கின்ற வேற்றுமைகளை களைந்து ஏழை எளியவர்கள் மீது கரிசனையும் அன்பும் கொண்டு வாழ்ந்து அனைவருக்கும் மனித மாண்பை வழங்கக்கூடியவர்களாக வாழ அருள் தருவாராக. ஆமென். மிகச் சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்று நாம் கற்றுக்கொண்ட சிறப்பான ஒரு பாடம், கடந்த ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட அந்த நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அது என்னன்னு தெரிஞ்சு இந்த ஆண்டு மேபி நாமளும் அதில் ஒரு சில விஷயத்தை என்ன பண்ணியிருக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். அதை நாம் முடிவாக எடுத்திருக்கலாம். அப்போ அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், தொடர்ச்சி அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி. அப்போ அதை நாம் சரிவர செய்கின்ற பொழுது இந்த ஆண்டு மட்டுமில்லை, இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுகளிலும் நம்ம எடுக்கக்கூடிய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸை நம்மளால வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்ட முடியும். ஸோ சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நல்ல முடிவுகளை எடுப்போம், செயல்படுத்துவோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.